ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹீரோ தான் கிங் ஆயிட்டார்ல. ஸோ அதுக்கான ட்ரெஸ்ஸு கேப் எல்லாம் போட்டுக்கிட்டு வரேன். எல்லாரும் தலை வணங்கி நிற்கிறாங்க. இப்போ அரியணையில போய் உட்கார்ந்ததும் மன்னராட்சி ஒழிக்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோங்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அப்படியே அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்ண மூடி உட்காந்துட்டு இருந்தா. இந்த சாயும் பேசிக்கிட்டே இருக்காரு. இந்நேரத்துக்கு அவர் அதை சொல்லியிருப்பார்ல. ஆமாமா சொல்லியிருப்பாரு. அதை ரெக்கார்ட் வேற பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணிட்டா அவ்வளோதான், அதுதான் நிரந்தரம் ஆயிடும். இதனால நமக்கு பிரச்சனையெல்லாம் வந்துருச்சுன்னா வாங்க நம்ம டோர் கூப்பிட்டு ஸ்டாப் பண்ணிடலான்னு பேசிக்கிட்டே இருக்கேன். போதும் நிறுத்துறியான்ட்டு நேற்று நைட் ஹீரோவோட பேசினதை காட்டுறாங்க. நாளையில இருந்து உங்களை ராயல் ஹைனஸ் நல்லா கூப்பிட மாட்டாங்க, மெஜஸ்டின்னு கூப்பிட போறாங்கன்னு சொல்லும் போது, ஆமா நீயுமே நாளையில இருந்து கிராண்ட் பிரின்ஸ்ல இருந்து குயினாக போறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். புதுசா முடிசூட்டப்பட்ட ராஜா அரியணை ஏற ஃபர்ஸ்ட் டே கேபினட்ல இருந்து ராயல் ஃபேமிலி வரைக்கும் எல்லாருமே அங்க இருப்பாங்க. ஹிஸ்டரியில நீங்க எதை ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ண போறீங்கன்னு கேட்க ஹீரோ அவளோட கையை பிடிச்சு, இது ரொம்ப வெயிட்டான ஒரு வார்த்தை தான், ஆனா நீங்கும் போது கண்டிப்பா நான் உங்களை புரிஞ்சுப்பேங்கிறா. நான் மன்னராட்சியை ஒழிக்க போறேன். இதனால பரம்பரை பட்டம் அந்தஸ்து சலுகைன்னு எல்லாமே கட்டுப்பாடுக்கு வந்துரும். ஏன்னா இது எல்லாமே கிரவுண்ட்ல இருந்துதான் உருவாகுதுன்னு சொல்லும் போது நான் கூட இத தேச துரோகம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் இது ஒரு புரட்சின்னே எனக்கு புரிய வந்துச்சு. அதோட இது உங்களோட கனவு இல்லையான்னு ஹீரோயின் கேக்குறா. ஹீரோ அவளோட கணத்தை பிடிச்சு, இப்பதான் நீ குயின் ஆகி உனக்கு பட்டமே கிடைச்சது, அதுக்குள்ள அது விடுறதுக்கு நீ ரெடியா தான் இருக்கியான்னு கேட்கும்போது, இது வரைக்கும் எனக்கு ஸ்டேட்டஸ் வேணும்னு நான் கேட்டதே கிடையாது, எனக்கான வாய்ப்பு சரியா கிடைக்கலன்னு மட்டும்தான் கோவத்துல இருந்தேங்கிறா. பாருடா இப்பதான் எனக்கே புரிய வந்திருக்கு, நீ கூட என்னோட ரெவல்யூஷன் தான் ஹீரோ சொல்லியிருக்கான். இப்போ பிரசன்ட்ல ராயல் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எது மன்னராட்சி ஒழிப்பா, நீங்க சொல்றது எங்களால நம்பவே முடியலன்னு கேட்டுட்டு இருக்கும் போது, ஒவ்வொரு வருஷமும் மன்னராட்சி இருக்கக்கூடிய நாடுகள்ல வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அதுல நம்ம நாட்டோட ரிசல்ட் என்னன்னு கேட்கும்போது, ஒவ்வொரு வருஷமும் நாங்க முறைப்படி கருத்து கணிப்பு நடத்திட்டு தான் வரோம். அதுல மக்களோட எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் ஆயிட்டு தான் வருதுங்க. அப்போ மன்னராட்சி வேணான்னு சொல்றவங்க தான் அதிகமா, ஏன்னா காலம் மாறிட்டு வருது இல்லையான்னு ஹீரோ சொல்லும் போது, கிரவுனுக்கு அதனோட தகுதியை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்ல, ஏன்னா அதுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்குன்னு மின்னு சொல்ல ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, மக்களோட ஆதரவு இல்லாத அரசன் எங்களுக்கு தேவையே இல்லைன்னு நீ தானே சொன்ன, மறந்துட்டியான்னு கேக்குறான். ராஜா வருவாரு போவாரு, ஆனா கிரவுன் எப்பவுமே நிலைச்சு இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்களோட எதிர்ப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அக்செப்ட் பண்ணல. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கும் தெரிய வருது. ஏன்னா இந்த மன்னராட்சியோட நிறைய கம்பெனிஸ் டைப் வச்சிருப்பாங்க. கூடவே இதுல அரசியலும் சம்மந்தப்பட்டிருக்கிறதால ராயல் ஃபேமிலி எந்த ஒரு பதிலும் சொல்லலன்னு சொல்றான். பரவாயில்ல, ராஜா யாரையும் நம்ப தேவையில்லை, அதுக்கு தான் பொதுமக்கள் இருக்காங்க இல்லையான்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் மீன் வெளியே கிளம்ப, மன்னராட்சி ஒழிப்பா, நாங்க கேட்கறதெல்லாம் உண்மைதானா, நீங்க தான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா மீடியா சுத்தி வளைச்சுக்க மக்கள் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ அடுத்த நாள் நியூஸ்ல ஃபுல்லா மன்னராட்சி ஒழிப்பு பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதை ஹீரோனோட அண்ணனும் அண்ணியும் பார்த்துக்கிட்டு பயங்கர ஷாக்ல இருக்காங்க. இந்த பக்கம் குயின் அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்காங்களா. எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்திருப்பேன்னு அவர் கேட்கும்போது, நான் பண்ண பாவத்தை என் கண்ணால பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு யோசிச்சியா, உன் அப்பா மகன் எல்லாரையும் விரட்டி விட்டுட்ட, இப்போ உனக்கு நல்லா இருக்கான்னு கேட்கும்போது, அவன் எல்லாத்தையும் சீக்கிரமாவே கத்துப்பான். நீங்க பண்ண பாவம் எனக்கு தெரிஞ்சப்போ அது என்னோட நல்லதுக்காக தான் பண்ணன்னு சொன்னீங்க, ஆனா நான் எப்படி ஃபீல் பண்ணன்னு உங்களுக்கு தெரியுமா. சோ இதுவே உங்க பாவத்தோட முடிவா இருக்கட்டும். இனிமேல் உங்களுக்கு மகனு ஒருத்தியே கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளம்ப, ஒரு நிமிஷம், பிரைம் மினிஸ்டர் மின்னுக்கும் நடந்த வெடி விபத்து பத்தி எல்லாமே தெரியும். சொல்லப்போனா கிராண்ட் பிரின்ஸ் அந்த இடத்துக்கு கூட்டு வந்ததே அவன் தான் சொல்ல. அப்போ மின்னு சொன்னதை இவங்க நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது கரெக்டா அவன் தான் வந்து நிக்கிறான். நானே உங்களை பேலஸ்க்கு கூட்டு போறேன்னு சொல்லும் போது கரெக்டா குட்டி பையன் கால் பண்றாரு. கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோனோட வீட்டுல காட்ட, அப்பா பேலஸ்ல இருந்து மீட்டிங்க முடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்காரா. என்னப்பா நடந்ததெல்லாம் உண்மைதானா, என் மச்சான் இப்பதான் கிங் ஆனாரு, அதுக்குள்ளேயே இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காருங்க. தேஜு ஒழுங்கா ப்ராப்பரா அவரை கூப்பிடு, வெளியே தெரிஞ்சது அவ்வளவுதான் பாத்துக்கங்க. இப்ப அது அப்ப முக்கியம், நீங்க இப்பதான் ஒரு லார்டா இருக்கீங்க, அதுவும் போனா பரவாயில்லையாங்க. போதும் நிறுத்து தேஜு, இப்போதைக்கு நீ கவனமா இரு, அது போதும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் ஹீரோவோட அண்ணிய மின்னுதான் கூட்டு வந்துட்டு இருக்காரு. நாளைக்கு மறுபடியும் மன்னராட்சி ஒழிக்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ராஜா எப்படியும் முடிவை மக்கள் கிட்ட தான் விட பாப்பாரு, அமைச்சரவையும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. சோ அதே போல நீங்களும் அதுக்கு ஒத்துக்க கூடாதுங்க. எனக்கு இப்ப எந்த பவரும் கிடையாது, சோ என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, உங்க பவரை எல்லாம் நான் யூஸ் பண்ண சொல்லல, இது ராஜாவோட தனிப்பட்ட முடிவு, இதுல கிரவுனுக்கு சம்பந்தமே இல்லைன்னு மட்டும் நீங்க சொன்னா போதுங்க. நான் இத பண்ண மாட்டேன்னு சொன்னா என்ன நடக்கும்னு அண்ணி கேக்குறாங்க. உங்களோட ஒரே மகன் உங்க அப்பா வழியிலேயே போறத கண்டிப்பா நீங்க விரும்ப மாட்டீங்க தானே, கடைசியில அவர் ஒரு குற்றவாளியா நிக்கிறத பாக்கணுமான்னு சொல்லிட்டு பையனை வச்சு மிரட்டுறான்.
இப்ப நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ கிட்ட டோ வந்து பிரைம் மினிஸ்டர் மின் பேலஸோட பட்ஜெட்டை ஹோல்ட் பண்ணிட்டாருன்னு சொல்றா. இந்த விஷயம் ஹீரோயினுக்கும் தெரிய வர அப்படி ஸ்டாப் பண்றதால என்ன பிரச்சனை ஆகும்னு கேக்குறா. பேலஸ்ல வேலை செய்யற யாருக்குமே சேலரி கொடுக்க முடியாது, இதனால பல பிரச்சனை தான் வரும்னு சாய் சொல்ல, அட நான் ஹிஜுங்கிறதையே மறந்துட்டீங்களா, எனக்கு இருக்க ஒரே பண பிரச்சனைனா அதை எப்படி செலவு பண்றதுங்கிறது தான். அப்போ நீ பேலஸ்க்கு டொனேட் பண்ண போறேன்னு ஹீரோ கேட்கும்போது, ஆமா யூஸ் பண்றதுக்காக தானே பணக்கார மாமனார் மாமியாரெல்லாம் தேடுறாங்க, எவ்வளவு பத்துல கணக்கு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. உன்னோட எண்ணத்துக்கு நான் பாராட்டுறேன், பட் வேணா லாங் டேர்ம்க்கு நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுவோன்னு சொல்ல, லாங் டேர்ம்லாம் இல்ல இப்பவே முடிவு பண்ணணும், நீங்க ஒரு முடிவு பண்ணா அதை எதிர்க்கிறதுக்கு எல்லாரும் வருவாங்க, அதுக்கான டைமை கொடுக்காம நம்ம பட்டுக்கு முடிவு எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுங்கிறா. இப்போ இந்த விஷயம் மின்னுக்கு தெரிஞ்சிருச்சு. பேலஸ்க்கு தேவையான காசை வருஷத்துக்கு செலவு பண்றதை விட அதிகமா கேஸ்டல் குரூப் கொடுக்க போறாங்கன்னு சொல்ல, அவ்வளவுதான் விட்டுருவானா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அண்ணா கால் பண்ணிட்டாரு. என்னன்னு வந்து பார்த்தா கேஸ்டல் குரூப்போட ஃபைனான்ஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஆர்டர் போட்டிருக்காங்க. இவங்க என்னதான் டைரக்டா அட்டாக் பண்றாங்க நல்லாவே தெரியும், பட் அதுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது, அவங்க கொடுத்தத நம்ம திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்ல, அப்போ அதிசயமா அண்ணன்காரன் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்பாக்கு பதிலா நான் போறேங்கிறான். ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி பிபி அதிகமாயிட்டு இருக்கு, தேவையில்லாம கேள்வி கேட்டா அவ்வளவுதான், சோ நான் போனாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்ல, அப்பாவும் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. உடனே அண்ணன்காரு அதை எதையும் பேச ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயின் நான் கிளம்புறேன்னு போகும்போது அப்பா உடனே என்ன உட்காந்துட்டு இருக்க, போய் அவளை டிராப் பண்ணுன்னு சொல்லிட்டு இனிமேல் நீ தனியாலாம் வெளியே வரக்கூடாதுன்னு அனுப்புறாரு. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோயின் குயின் ஆகிட்டா இல்லையா, சோ அண்ணனும் கொண்டு வந்து டிராப் பண்ண, எழுந்தவ திரும்பினதும் என்ன என்ன என்னவாமான்னு கேக்குறாரு. கேஸ்டல் பியூட்டியோட லீகல் டீம் நல்ல திறமையானவங்க, உனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டா என்கிட்ட கேளுங்க. ஆடடே என்ன நினைச்சு கவலைப்படுறியாமான்னு கேட்டதும் மண்ணாங்கட்டி, அப்பாக்கு பதிலா நீ போறல்ல, எந்த தப்பும் வரக்கூடாது, எல்லாம் சரியா நடக்கணும்னு தான் சொல்றேங்கிறா. அடடே நான் பணக்காரனாதாமா இத்தனை வருஷம் வளர்ந்து வந்திருக்கேன், நீ மட்டும்தான் என்ன மட்டம் தட்டுவேன், நீ மட்டும்தான் மட்டம் தட்டுவேன்னு சொல்ல, சரி சரி இனிமேல் உன்கிட்ட ஹார்ஷா பேசுறத கம்மி பண்ணிக்கிற அண்ணாங்க. எது அண்ணாவா, என் காதுல ஏதாவது பிரச்சனையான் இருக்கான், முதல் முறையா அண்ணான் இருக்காளாச்சே, சோ வெக்கத்தாக்காம ஓடிட்டேன். இவனுக்கு ஒரே சிரிப்பா இருக்கு, சொன்னதை நினைச்சு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க உள்ள வந்த நம்ம ஹீரோயின் எப்போ சாமின்னு சொல்லிட்டு ஹீரோவோட மடியில படுத்துக்க, அவனும் பார்த்துட்டு இருந்த வேலையை அப்படியே விட்டுட்டான். நான் இன்னைக்கு அப்பாவை பார்க்க போனேங்க. அப்படியா, ஏன் எனக்கு இந்த விஷயம் தெரியவே இல்லைன்னு கேட்கும்போது, நான் தனியா போனேன் அதனால தான் உனக்கு தெரியலங்கிறா. ஹீரோக்கு லைட்டா கோவம் வந்துருச்சு, ப்ரெஷரா இருந்தது அதனால தான் போனேன், நாளைக்கு கேஸ்டல் குரூப்கான இன்வெஸ்டிகேஷன் நடக்க போகுது, அப்பாக்கு பதிலா தேஜு நானே போறேன்னு சொல்லிட்டு வாலண்டியரா ஏத்துக்கிட்டான். அப்பாவும் அதுக்கு நோ சொல்லவே இல்லை தெரியுமா. என்னதான் ஒரு மாதிரி இருந்தாலும் எனக்கு அது பிடிச்சிருந்தது, நான் ரொம்ப நிம்மதியா ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி நீயும் எப்பவும் என் பக்கம் எனக்காக நிக்கணும், அப்பதான் நானும் நிம்மதியா இருப்பேன்னு சொல்ல, ஹீரோ அவளோட கையை பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு கண்டிப்பா இருப்பேங்கிறான். எங்க மர்க்கா பண்ணுன்னு கேட்டுட்டு இருக்கா இவ. இந்த பக்கம் அண்ணி பையன் தூங்குறத பாத்துக்கிட்டே மின்னோட பேசினதான் நினைச்சு பாக்குறாங்க. உங்க அப்பா வழியிலேயே உங்க பையனும் போறத கண்டிப்பா விரும்ப மாட்டீங்க தானே, ஏன்னா கடைசியில ஒரு குற்றவாளியா நிப்பாரு இல்லையாங்க. நீ என்ன அர்த்தத்துல பேசுறன்னு இவங்க கேட்கும்போது, 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ராஜாவோட அரச ஆணைய மாத்தி உங்க மகனை ராஜாவா அரியணை ஏத்துனீங்கல்ல, அந்த விஷயம் தெரிய வந்தா குட்டி ராஜா கடைசி வரைக்கும் ராயல் ஹிஸ்டரியிலேயே ஒரு குற்றவாளி ஆயிடுவாரு. ராயல்லாம் கிடையாது, கடைசி வரைக்கும் குற்றவாளியா இருப்பாருங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இவங்க சொல்ல சொல்ல, முடிசூட்டு விழால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருந்தேன்னு அவன் சொல்றானா. கிரௌனா நினைச்சு அவ்வளோ கவலைப்படுற நீ கிராண்ட் பிரின்ஸ் ஆனையே கொலை பண்ண ட்ரை பண்ணதானே இவங்க கேட்கும்போது, அதுக்கு எவ்வளோ செலவானாலும் சரி அது முடிகிற வரைக்கும் நான் தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கான். இப்போ இதெல்லாம் நினச்சவங்க பையனை பார்த்துக்கிட்டே உன்னை காப்பாத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் அண்ணன்காரன் கெத்தா இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்திருக்கானா. மீடியாலாம் வளைச்சு கேள்வி கேட்க, கிரவுனுக்கும் கேபினட்க்கும் இப்போ கிளாஷ் போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான டைம், நான் எங்களோட இன்வெஸ்டிகேஷனுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் பேலஸ்ல நம்ம ஹீரோ கிட்ட டோ, நீங்க ஏன் குயினை பார்க்க கூடாது, ராயல் அஃபீஷியல்ஸ்லாம் ஓகே சொல்ல மாட்டாங்கல்ல, ஸோ நீங்க அவங்கள பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. இல்ல இப்பதான் அவங்களோட பேட்டிலே முடிஞ்சிருக்கு, ஸோ அவங்க நல்லபடியா ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாங்கிற ஹீரோ. இப்போ அவங்களுமே ரூமை விட்டு பையனை கூப்பிட்டுட்டு அப்படியே நிம்மதியா வாக் பண்ணிட்டு இருக்காங்க. மன்னராட்சி இல்லாத ஒரு நாட்டை நீ யோசிச்சு பார்த்திருக்கியா, உனக்கு பயமா இருக்கான்னு கேட்கும்போது, உங்களுக்கு பயமா இருக்கான்னு திருப்பி கேட்கிறான். அவங்க ஜஸ்ட் அதுக்கு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு போக, இதை சாய் பார்த்துட்டு அவங்க அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா பல நாள் கழிச்சு அவங்க ரூமை விட்டு இப்பதான் வெளியவே வந்திருக்காங்கன்னு சொல்ல, இதை பார்த்த நம்ம ஹீரோயின் இப்போ நேரா அவங்கள தனியா மீட் பண்றாங்க.
நீங்க தான் இதுல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ராயல் ஃபேமிலி நீங்க சொன்னா கேட்பாங்கன்னு நம்ம ஹீரோயின் கேட்க, ராஜா என்னடா இன்னும் பனிஷ்மெண்ட் தரலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் அதுக்கான காரணமே புரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு பேசினதை காட்டல, மின்னுக்கு கால் பண்ணி நீ சொல்றபடி மீட்டிங்ல பேசுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஆனந்தத்துல இருக்கான். இப்போ அடுத்த நாள் மறுபடியும் மன்னராட்சி ஒழிக்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்க. நீங்க சப்மிட் பண்ண எல்லா பெட்டிஷனையும் நான் ரிவ்யூ பண்ணேன். இந்த பேரரசையும் வம்சத்தையும் பாதுகாக்கிறது என்னோட கடமைன்னு கேபினெட் கெஞ்சுறாங்க. கரெக்டான்னு கேட்க, நாங்க மக்களோட சார்பா தான் பேசுறோம்னு மின்னு சொல்றான். உங்களுக்கு அவங்க கிட்ட கேக்குறக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும், பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்கள் கிட்ட எந்த கணக்கெடுப்பும் நடத்தவே இல்லைன்னு ஹீரோ சொல்றான். மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே நாங்க, சோ நாங்க பேசலாம் அவன் சொல்லும்போது, எது தேர்ந்தெடுக்கப்பட்டா அவங்களுக்கான முடிவு எல்லாத்தையும் நீங்களே எடுக்கலாமா? நம்ம அரசியல் அமைப்புல எல்லாரும் ஈக்குவல்னு தான் சொல்லிருக்காங்க. ஆனா இந்த கிரவுனால எல்லாரும் பிரிஞ்சு போய் சமத்துவமே இல்லாம போயிடுச்சு. கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸால சேஃபா இருந்துட்டு ராயல் ஃபேமிலி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. இதுல நோபலும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சோ மக்கள் முன்னாடி உங்களோட அதிகாரத்தை மட்டும்தான் காட்டுறீங்க. இத பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்கன்னு ஹீரோ கேக்குறான். அப்புறம் இங்க எதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க? ராஜ்யத்தவா இல்ல மன்னராட்சியவா? எதுவும் கிடையாது, ஜஸ்ட் நோபல் ஸ்டேட்டஸ்க்காக மட்டும்தாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர், ஒரு நாட்டுக்கு அரசோட பங்களிப்பு வெறும் பணம் சார்ந்தது மட்டும் இல்ல, எக்கானமி, டிப்ளமசி, கல்ச்சர் இது எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சமத்துவமே இல்லாத உலகத்துல சலுகையோட பாதுகாப்பா வாழ்ந்த உங்களுக்கெல்லாம் இதை பத்தி தெரியாதுன்னு சொல்ல, ஓஹோ அதுக்காக தான் இவரை கொல்ல ட்ரை பண்ணீங்களான்னு நம்ம ஹீரோயின் வரா. நீங்க சொன்ன எக்கானமி, டிப்ளமசி, கல்ச்சருக்காக தான் செல்வாக்கோட இருந்த மன்னராட்சியை ஒழிச்சிடுவோங்கிற பயத்துல நாட்டோட ராஜாவையே கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்களான்னு கேக்குறா. எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிட அன்னைக்கு நைட் குயினோட மீன் பேசின ஆடியோவை பிளே பண்றா. இப்போ அவங்க குயின் கிடையாது, பட் அப்படி சொன்னதானே உங்களுக்கு புரியும், அதுக்காக தான் சொல்றேன். கிரவுன் மேல இவ்ளோ கவலைப்படுற நீ ஆனையே கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கன்னு குயின் சொல்லும்போது, அதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அந்த வேலை முடிகிற வரைக்கும் நான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவேன்னு இவன் சொல்லியிருப்பான்ல. அதை அன்னைக்கே நம்ம ஹீரோயின் கிட்ட குயின் போட்டு காட்டியிருக்காங்க. நான் என் அப்பாவை பார்க்க போன அன்னைக்கே பிரைம் மினிஸ்டர் என்கிட்ட இதைத்தான் சொன்னான். ராஜாவால அவரோட கருணையை கண்டிப்பா விட முடியாது, பட் நீ டிஃப்ரெண்ட். அந்த பிரைம் மினிஸ்டர் உன்னை அவ்வளோ சீக்கிரம் எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லி அந்த ஆடியோவை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ இதை கேட்ட நம்ம ஹீரோ, இது எல்லாம் உண்மைதானான்னு கேட்டா பதிலே பேச மாட்டான். இதுல பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் நாங்க ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்றோம்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட்டா பேச வர, இனி யாராச்சும் பிரைம் மினிஸ்டருக்கு டிஃபெண்ட் பண்ணி வந்தீங்கன்னா நீங்களும் அவனோட கூட்டாளின்னு முடிவு பண்ணிருவாங்க ராஜான்னு சொல்லிட்டு அவன் ஹீரோவை பாக்குறான். ஆனா பயங்கர கோவத்துல இருக்கான் ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோயின் கிளம்ப கரெக்டா சாய் போலீஸோட வந்துட்டாரு. இப்போ ராஜாவை சேஃபா பாத்துக்கோன்னு அனுப்பி வச்சுட்டு கிளம்புறா. இப்போ உள்ள நம்ம ஹீரோ மீன் கிட்ட, நிஜமாவே நீ என்ன கொல்ல ட்ரை பண்ணியான்னு கேட்கும்போது உண்மைதாங்கிறான். ஹீரோ இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. எதுக்காக இப்படி பண்ணன்னு கேட்கும்போது, நான் ஏற்கனவே ஹிஜு கிட்ட இருந்து உன்னை தள்ளி இருக்க சொன்னேன், அப்படி பண்ணா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்னேன், ஆனா நீ அதை கேட்கவே இல்ல. இப்ப நான் இப்படி ஆகிருக்கிறதுக்கான காரணம் நீ மட்டும்தான், உன்னோட தப்புதான் சொல்ல, அவ உனக்கு சொந்தம் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு சொந்தமாகிட்டா. சோ நீ இப்படி நினைக்கிறது உன்னோட தப்பு மட்டும்தானு நம்ம ஹீரோ கிளம்பிட்டான். இங்க இவன் அழுக ஆரம்பிக்க அரெஸ்ட் பண்ணிட்டு போக போலீஸ்லாம் வந்துட்டாங்க. இப்ப நேரா ஹீரோயின் கிட்ட வரவும், நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நீ எப்படி இருக்கன்னு ஹீரோ கேக்குறான். அவ ஹக் பண்ணி நீங்க நல்லாதான் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆறுதலா பேசுறா. தென் இப்ப கட் பண்ணா மன்னராட்சி தொடரணுமா வேணாமான்னு மக்கள் கிட்ட ஓட்டிங் நடந்துட்டு இருக்கு. வரலாற்றுலயே இதுதான் முதல் முறைன்னு நியூஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதனால மன்னராட்சி, மக்கள், கவர்மெண்ட் இடைய ஒரு பெரிய மாற்றமே நடக்க போகுது. மக்கள் கிட்ட மன்னராட்சி ஒழிப்பு பத்தி ஓட்டிங் எடுக்கலான்னு ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறமா தான் கவர்மெண்டே இதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் போயிட்டு இருக்க. ஓட் பண்ணிட்டு அண்ணா அண்ணி எல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. மன்னராட்சி தொடரணுமா இல்ல மன்னராட்சியை ஒழிக்கணுமான்னு மக்கள் தான் தீர்மானிக்கணும்னு ராஜாவே சொல்லிட்டாரு. தென் கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்க, என்னோட பேரு அது என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கிறான். என் புருஷனோட பேரு எனக்கு தெரியாம இருக்குமான்னு கேட்க, அப்புறையே என்ன பேர் வச்சு கூப்பிட்டதே இல்லைன்னு கேட்கிறான். அது ராயல்ங்கும் போது, அதுக்காக தான் இனிமேல் நீ என்ன பேர் வச்சுதான் கூப்பிடணும், அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பஸ் ஸ்டாப்ல சாயும் டோவும் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அவன் கைய பிடிக்க ட்ரை பண்ணா அவ டக்குன்னு எடுத்துட்டாலாம். வீக்கெண்ட் தானே, ராஜாவோட வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லையான்னு கேட்கும்போது, நான் பேலஸ்லயே நிம்மதியா இருக்குன்னு சொல்றான். இந்த மன்னராட்சியை ஒழிச்சுட்டா கண்டிப்பா உங்களுக்கு வருத்தமா தானே இருக்கும், ஏன்னா பேலஸ உங்களோட வீடு மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையான்னு கேட்கும்போது, என்ன பேசுற நீ, நம்ம வீட்டை விட்டு போயிட்டா ஃபேமிலி மாறிடுமா,
எனக்கு இன்னுமே ராஜாவும் ராணியும் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நீயும் என் கூடவே இருக்க போற இல்லையாங்க. அவ சிரிச்சுக்கிட்டே ஒரு நிமிஷம் கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டவ டக்குன்னு கிஸ் பண்ணிட்டா. அச்சோ, நான் ரொம்ப ஃபாஸ்டா போறணும், இந்த ஐடியா சரியில்லை போலியங்க. இல்ல நல்ல ஐடியா தான் சொல்லிட்டு 2 பேரும் நல்லா கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கரெக்டா பஸ் வந்து ஏறவே இல்ல. உள்ள சீனியர் மைட் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு என்னடா நடக்குது இங்கன்னு பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்களும் ஒரே கொஞ்சல்ஸ் தான். ஸ்ப்ரிங் வந்ததும் நம்ம செரி பிளாசம்ஸ பார்க்க போலாமான்னு கேட்க கண்டிப்பா போலான்னு ஹக் பண்ணிக்கிட்டு ஜாலியா தூக்கி சுத்திட்டுலாம் இருக்கான். இப்படி இங்க சந்தோஷமா போயிட்டு இருக்கேன். கட் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு அபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க போறாரு. எனக்கு கடைசியா கிடைச்சிருக்க கூடிய அதிகாரத்தை வச்சு சொல்றேன். மன்னராட்சி ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லி எழுதி சீலும் வச்சாச்சு. 34வது கிங் லீவான், அதாவது நம்ம ஹீரோவோட பேரையும் மாத்திட்டான். இந்த முடிவுல ஹீரோயினோட அப்பாவுக்கும் சந்தோஷம். எல்லாருமே இதை ஏத்துக்கிட்டாங்க. சோ இனிமேல் இந்த நாட்டுல மன்னராட்சியே இல்லாம போயிடுச்சு. கடைசியா அவனோட அரியணையை பாக்குறான். தென் இப்ப கட் பண்ணி ட்ரெஸ்லாம் மாத்திக்கிட்டு வந்து நிக்க நம்ம ஹீரோயின் லீவான்னு கூப்பிட்டதும் ஓடி வந்து அவளை ஹக் பண்ணி தூக்கி சுத்திக்கிட்டு சந்தோஷமா பேலஸ்ல இருந்து கிளம்புறாங்க. இப்படியே 3 வருஷம் ஓடிட இப்ப நம்ம ஹீரோயின் முன்ன போலவே சும்மா கெத்தா ஆபீஸ்க்கு வந்து இறங்குறா. எப்பவும் போல மீடியாலாம் சுத்தி வளைச்சுக்க மிஸ் ஹிஜோ கம்பெனியை விட்டு பேலஸ்க்கு போய் 3 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் கேஸ்டல் குரூப்க்கு வந்திருக்காங்க. அதுவும் ஃப்ரண்ட் லைன் மேனேஜ்மெண்ட் ரோலுக்கு. கடைசி ராணியா மன்னராட்சி ஒழிப்புல ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணி முடிச்சுட்டு இப்போ கேஸ்டல் குரூப்ல என்ன விதமான இம்பாக்ட கிரியேட் பண்ண போறாங்கன்னு தான் இண்டஸ்ட்ரியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் 3 வருஷத்துக்கு அப்புறமா அவளோட ஆபீஸ்க்குள்ள வந்து அவ பேரை பார்த்துக்கிட்டு சீட்ல உட்காந்துக்கிட்டு சும்மா சந்தோஷமா ஃபீல் பண்றா. திரும்பி பார்த்தா எத்தனை ஃபைல் எதுக்கிட்டு இதுன்னு கேட்க இது எல்லாமே உங்க அண்ணனோட ப்ராஜெக்ட், நீங்க தானே எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுன்னு சொன்னீங்கன்னு திருப்பி கேக்குறா. அதுக்குன்னு இவ்வளோவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தவ கடுப்பாகிறா. இவன் மூஞ்சவே பிராண்டை யூஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டானா, எவன் கம்பெனிக்கு வருவான் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு கடுப்புல உட்காந்துட்டு இருக்க. கரெக்டா அண்ணன்கார வரான். வா தேஜோ, இப்பதான் உன்னோட ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல சச்சா எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம், அதுக்கு பதிலா ஒரு ஹெல்ப் பண்ணா போதும். இனிமேல் கேஸ்டல் குரூப்பையே நீயே மேனேஜ் பண்ணிக்கோ. எதுக்கு ஏன்னு கேட்கும்போது அப்பாவும் எப்ப வேணா ரிட்டையர்ட் ஆயிடலாம் இல்லையா, அதனாலங்க. அதுக்கு இப்ப நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்கும்போது அச்சோ இதை நான் எப்படி சொல்லுவேன், என் ஒய்ஃப் மாசமா இருக்கா, நீ சீக்கிரமாவே ஆன்டி ஆக போறேங்க. சந்தோஷத்துல கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கு இப்ப என்னவா நீவ கேட்க எனக்கு பேட்டர்னிட்டி லீவ் வேணும், அவளால தனியா எல்லாத்தையும் பண்ண முடியாது இல்லையா, அதனாலதாங்க. டி அண்ணா உன்னை என்ன பண்ண போற பாருன்னு எழுந்ததும் அவன் ஓடியே போயிட்டான். இந்த பக்கம் ஹீரோவோட வீட்டுல காட்ட அவன் சாய் கிட்ட இருந்து குக்கிங் பழகிட்டு இருக்கான். ஐயோ இதெல்லாம் உங்களுக்கு வராது விடுங்க, நீ மட்டும் எடுத்ததும் எல்லாமே சூப்பரா பண்ணிட்டியான்னு கேட்கும்போது ஆமா சரி சொல்லுங்க, எப்ப மறுபடியும் நீங்க வேலைக்கு போக போறீங்க? உங்க ஒய்ஃப் கூட மாசா வேலை செய்ய கிளம்பிட்டாங்க, நீங்க சும்மா வீட்டுல சுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது நான் ஒன்னும் சும்மா சுத்திக்கிட்டு இல்ல, ரெஸ்ட்ல இருக்குங்கும் போது 2 ஒண்ணுதான் இருக்கான். அப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. சொல்லுடோ நான் இங்க டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அங்க எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டுக்கிட்டே சர்க்கரை அள்ளி போட்டுட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயின் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், சோ டின்னருக்கு ஜாயின் பண்ண முடியாது, டோவும் வரமாட்டான், நீங்க 2 பேரும் மட்டும் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கால் வரதால கட் பண்ணி விட்டுட்டா. அச்சச்சோ உங்க கூட பேச முடியாத அளவுக்கு பிஸியா இருக்காங்களான்னு சாய்ஸ் இருக்கேன். டோவும் தான் வரமாட்டலாமான்னு சொன்னதும் நான் நேத்தும் அவளை பாக்கலங்கிறான், நானும் தான் பாக்கல, என்னடா பண்றதுன்னு கடுப்பாயிட்டு இருக்காங்க 2 பேரும். தென் இப்ப கட் பண்ணா சாப்பிட வந்திருக்காங்க. வீட்டுல குக் பண்ணிட்டு ஏன்டா வந்திருக்கேன்னு கேட்டா அதை சாப்பிட்டா சக்கரை நோய் வந்ததா சாவணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுவும் ஹீரோ சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னடா இது கையில ரிங்கு புதுசா இருக்குன்னு கேட்க எங்க 3rd இயர் ஆனிவர்சரிக்கு டோ கேட்டா அதான் போட்டிருக்கோங்க. அப்படியா இது 3rd இயரான்னு கேட்கும்போது ஐயோ நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போகணுங்க, நாங்க அதெல்லாம் தாண்டியே வந்தாச்சுங்கிறான். எப்போல இருந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறான். ஸ்டார்டிங்ல ஃபேக்கா தானே ஸ்டார்ட் ஆச்சுன்னு இவன் சொல்லும் போது எல்லாமே ஒன்னும் ஃபேக் கிடையாதுங்கிறான், எல்லாமே உண்மையும் கிடையாதுன்னு இவன் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம சாய் நீங்க ஏன் மறுபடியும் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்க ஹீரோக்கும் இங்க ஆசை வந்துருச்சு. அப்போ கரெக்டா சீனியர் மைட் கிட்ட இருந்து கால் வருது. இந்த பக்கம் நம்ம ஹீரோனை பாக்குறதுக்காக அவங்க அப்பா வந்திருக்காரு. நான் தேஜு கிட்ட பேசிட்டேன், இனிமேல் கேஸ்டல் குரூப்ல யாரும் உன்னை எதிர்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போகும்போது நீ தோக்குறத பாக்குறது என்னோட விருப்பம் இல்ல, எல்லாரோடையும் நீ சண்டை போடுறத நிறுத்தணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். இனிமேல் நீதான் கேஸ்டல் குரூப்பையே ஆள போற, யாருமே உன்னை தடுத்து நிறுத்தவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பா கிளம்பிட அவளுக்கு இங்க கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இப்ப இந்த பக்கம் ஹீரோவோட வீட்டுல காட்ட எதுக்கு பெட்டை கிஃப்டா கொடுத்துருக்கீங்கன்னு சீனியர் மைட் கிட்ட கேட்டா ஐயோ ராஜா உட்காந்து பாருங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சிட்டு இருக்காங்க. என்ன ராஜா நல்லா கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அடிடி நல்லதா இருக்குன்னு சொல்ல அது சோஃபாவாவும் மாறிடும். சூப்பரா இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போது கல்யாணம் ஆகிய 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை பேச்சு வரவே இல்லையே. இந்த ப்ரீஷியஸான கிஃப்ட் மூலமா
ப்ரீஷியஸான ஒரு நியூஸ் வரும்னு ஆசைப்படுறேங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சாய் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இல்ல ஹிஜு பிஸியா இருக்கால, அதனாலதான் இவர் சொல்லும் போது ஏன் ராஜாக்கு என்னாச்சுன்னு அவங்க கேக்குறாங்க. ஐயோ நான் ராஜா இல்ல புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல சாயை கூப்பிட்டு பேச கிளம்பிட்டாங்க. இப்ப கட் பண்ணி நைட்டு போல வேலையை முடிச்சுட்டு வந்த ஹீரோ நிக்கிறத பார்த்து பயந்தே போயிட்டா. தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, நான் ஒரு ஹஸ்பண்டா, வைஃப் இன்னும் வீட்டுக்கு வராதப்போ எப்படி தூங்க முடியும்னு கேக்குறான். சரி இப்ப தூங்குங்கன்னு சொல்லிட்டு போக, ஒரு நிமிஷம் ஏன் ஏதாவது வேணுமா, அப்படி இல்லைன்னு தயங்கிட்டு இருக்கேன். தேஜு லீவ் போட்டுட்டான். சோ இனிமேல் நான் பயங்கர பிஸி ஆகிடுவேன். ஏன்னா அண்ணி பிரெக்னெண்டா இருக்காங்க. கேஸ்ட்ரல் குரூப் நான் திரும்பவும் டேக் ஓவர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அவ்வளவு சந்தோஷமான்னு கேட்கும் போது, ஆமா கேஸ்ட்ரல் கார்டுல கேஸ்ட்ரல் குரூப்போட மொத்த காசும் இருக்குன்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டு நான் போய் குளிக்கிறேன்னு ஓடிட்டு இருக்கா. தென் இப்ப வந்து படுத்தா நம்ம ஹீரோக்கு தூக்கம் இல்ல, ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி நம்ம ஹீரோ அம்மாவோட ரிங்க நம்ம ஹீரோயின் இன்னும் போட்டுதான் இருக்கா. அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணி கொடுத்தான்ல, இப்போ இன்னொரு புது ரிங்க வாங்கலாமான்னு கேட்க, எதுக்குன்னு கேக்குறா. வெட்டிங் பேண்டா, நிறைய ஹஸ்பண்ட் இதை போட்டிருக்காங்கன்னு சொல்லும் போது, அதுக்கு என்னவா என்ன கவலைன்னு கேட்டுட்டு இருக்கா. இது என்ன கவலையான்னு திருப்பி கேட்க அங்க பதிலே வரல. ஓ தூங்கிட்டியான்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டான். இப்ப நெக்ஸ்ட் டே அண்ணி பையனுக்காக வயலின் பார்க்க வந்திருக்காங்க. முன்னாடி செல்லோல இன்ட்ரெஸ்டா இருந்தானே, இப்ப அடுத்து இதுக்கு வந்துட்டானான்னு கேட்கும் போது, அவனுக்கு இன்னும் என்ன பிடிச்சிருக்குன்னு கரெக்டா தெரியல, அதான் மாத்திக்கிட்டே இருக்கான்னு சொல்ல, அவனுக்கு மியூசிக்கே பிடிக்கலன்னு சொல்றான். அதெல்லாம் இல்ல, என்னோட யூன் ஒரு மியூசிஷியன் ஆக போறான், நீ இப்படி எல்லாம் பேசாதன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவ்வளோ ஈஸியா ஆகிட முடியாதுன்னு சிரிச்சவன், சரி ஓகே இது அவனோட அங்கிள் கிஃப்டா கொடுத்தாருன்னு சொல்லி கொடுங்கன்னு வாங்கி கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பும் போது, டின்னருக்கு பையனையும் கூட்டு வரலாம் இல்லையான்னு கேக்குறான். அவன் மேக்ஸ் அகாடமிக்கு போகணும்னு சொல்ல, அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டவன், ஆமால பையன் வளர்ந்துட்டான்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிங்க லீவ் ஆன், சேஃபா வீட்டுக்கு போங்கன்னு அவங்க சொல்ல, கண்டிப்பா ஈராங் நீங்களும் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு கிளம்புறாங்க. எல்லாருமே அவங்களோட பேரை மாத்திக்கிட்டாங்க. தென் இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ கையில பொக்கைய வச்சிட்டு இருக்கானா, மறுபடியும் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறீங்களான்னு கேட்க, லாஸ்ட் டைம் நீ ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்க, இப்ப நம்ம போய் ஒரு புது ரிங்க வாங்கணும், ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரப்போசல் சூப்பரா இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டா. அவனும் தும்புற மாதிரியே அதை போட்டு விட்டுறேன். ஐயோன்னு ஃபீல் பண்ணவன், நீ கேட்டியான்னு கேட்க, ஆமாங்கிறா. தென் இப்போ வீட்டுல உட்காந்துட்டு, ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான் நேத்து நைட் ரிங்க பத்தி பேசிட்டு இருந்தீங்களா, நான் கூட ஜுவல்லரியில இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சோன்னு நினைச்சிட்டேங்க, உனக்கு வெட்டிங் ட்ரெஸ் போட ஆசையே இல்லையான்னு கேக்குறான். அது எதுக்குங்க, இப்பெல்லாம் நீ அது எதுக்குன்னு ரொம்ப அலட்சியமா பேசிட்டு இருக்க, அதுவும் நம்ம வெட்டிங்னு சொன்னாலே இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்க, இனிமேல் இதை நீ சொல்லவே கூடாதுங்க, நம்ம தான் இதை ஆல்ரெடி பண்ணிட்டோம்ல, மறுபடியும் எதுக்காக பண்ணணும், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணும்போது தான் எனக்கு உண்மையாவே உங்க மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சுது, ஏன் உங்களுக்கு அப்படி இல்லையோன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு எழுந்து போக, என்ன சொன்ன அப்போல இருந்தே உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே வரான். உங்களுக்கு எப்போல இருந்து என் மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சுதாமான்னு விசிறிக்கிட்டே அவனை பாக்குறா. இதே போல நம்ம ஹீரோவும் முன்னாடி பண்ணிருப்பாள்ல, அதான் இவனுக்கு ஞாபகம் வருது. சொல்லுங்க எப்போல இருந்து உண்மையாவே என் மேல உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னு கேட்க, ஸ்டார்டிங்ல இருந்தேங்கிறான். எனக்கு தெரியலையேன்னு கேட்க, உனக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டா எப்போன்னு கேட்கும்போது, நீ ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட பேரை சொன்னப்போன்னு சொல்லிட்டு ஆர்ச்சரி பிராக்டிஸ் பண்ணிட்டு ஓட, கரெக்டா நம்ம ஹீரோ வந்து உன் பேர் என்னன்னு கேட்டிருப்பான். அப்ப நம்ம ஹீரோயினும் சொல்லிருப்பா, அங்க நீ ரொம்ப பிரைட்டா இருந்த, அதுக்கப்புறம் தான் உன் பின்னாடியே வர ஆரம்பிச்சேன். ஸ்கூல்ல பாப்புலரா இருந்ததோட இல்லாம ஸ்கூல் முடிஞ்சுமே உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் கண்டிப்பா சந்திப்போன்னு நினைச்சேன், ஆனா அது நடக்கவே இல்ல. அதுக்கப்புறம் அந்த பர்த்டே பார்ட்டில பாத்தீங்க தானேன்னு கேட்க, ஃபயர் ஒர்க்ஸ் வெடிக்கும் போது ஹீரோ இந்த பக்கமும் ஹீரோயின் அந்த பக்கமும் நின்று பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்பவும் நீ ரொம்ப பிரைட்டா தெரிஞ்ச, அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணி வந்தீங்களான்னு கேட்க, அவன் டக்குன்னு கிட்ட வந்து கிஸ் பண்ணிட்டு, ஆமா நான் உன்னை இழந்துடுவனோங்கிற பயத்துல தான் எல்லாத்தையும் வேகமா பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்ல, ஹீரோயினும் இப்ப திருப்பி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. தென் இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ மியூசியம்க்கு வந்திருக்கான். இவங்களோட மன்னராட்சி முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா, சோ இவங்க யூஸ் பண்ண எல்லா பொருளையும் பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. அரியணையில இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இப்போ அவன் போட்டிருந்த ட்ரெஸ் முதல் கொண்டு பாத்துட்டு இருக்கான். நான் இது வேணும்னு ஆசைப்படும் போது எனக்கு கிடைக்கல, ஏன்னா அவங்க அப்பா அடிச்சே வளர்த்தினாரு. அதுக்கப்புறம் நான் இது வேணான்னு ஆசைப்படும் போது எனக்கு கிடைச்சது, இப்போ இது என்னோட முடிவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தவன் இப்ப நான் நிம்மதியா இருக்கேன்னு சந்தோஷமா வெளியே கிளம்புறான். அச்சுச்சோ லேட் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிடுங்க, மறுபடியும் நம்ம போய் பார்க்கலாமான்னு நம்ம ஹீரோயின் வர, ஓகே நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. தென் இப்ப கட் பண்ணா பேஸ்பால் மேட்ச பாக்குறதுக்காக டோவும் சாயும் ஜெர்சியோட வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வராங்க. நம்மளும் அதே மாதிரி ஜெர்சி போட்டுக்கலாம், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு ஜோடியா பேஸ்பால் மேட்ச பாக்குறதுக்காக 2 பேரும் வந்தாச்சு. கத்ரா, சிரிக்கிறா, கோவப்படுறா, எல்லா எமோஷன்ஸும் கலந்துருக்கு. அப்போ கிஸ் கேம இவங்க 2 பேருக்கு காட்ட அவங்க ஹக் பண்ணி சமாளிச்சுட்டாங்க. அடுத்து ஹீரோயினை காட்ட முன்னாடி போலவே நம்ம ஹீரோ கிட்ட வந்து
நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா போலாமான்னு கேக்குறான். இனிமேல் நம்ம டெக்கோரமை ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோக்கு ஒரே வெக்கமா இருக்கு, மறுபடியும் கிஸ் பண்ணுங்கன்னு கத்த மறுபடியும் அவங்க கிஸ் பண்றதோட இந்த டிராமா இப்படியே ஹாப்பியா முடியுது. எல்லாருமே அவங்களோட பதவியிலிருந்து விலகினாலும் சந்தோஷமா வாழ்றாங்க. சீனியர் மெய்ட், ஹீரோவோட வீட்டுல வேலை செஞ்ச அந்த 3 மெய்ட்ஸ் எல்லாருமே குயினும் திருந்திட்டாங்க. கடைசியா குட்டி பையனை காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கும் இந்த டிராமா பிடிச்சிருக்கும் நம்புறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சீக்கிரமாவே ஒரு புது டிராமால வந்து பாக்குறேன். தேங்க்யூ.